உச்சநீதிமன்றத்தில் வந்து டாஸ்மாகோட ஊழல் வழக்கு விசாரணைக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை பற்றி முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாஜக ஆதரவாளர்களாகட்டும் அல்லது திமுகவுடைய எதிர்ப்பாளர்களாகட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து அமலாக்கத்துறையால் ஒன்றும் பண்ண முடியாது, மோடியால் திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க வந்து வேணும்ட்டே பண்ணுறாங்க, இவங்களால் எதையுமே செய்ய முடியாது, திமுகவை எந்த வழக்கிலையுமே இவங்களால் தண்டிக்க முடியல அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் வந்து எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு முதல்ல எப்படி ரைடு வந்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்ததை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த வழக்கு நடக்குது, திமுக எந்த அளவுக்கு நுணுக்கமாக தொலைநோக்கு பார்வையோடு வந்து இந்த ஊழலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அத்தனையுமே உங்களுக்கு புரியும். திமுகவை வந்து சட்டத்தின் மூலமாக தண்டிப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.